ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ மறக்காமல் 6 o'clock இன்றைக்கி திங்கக்கிழமை. இந்த வீக் ஃபுல்லாகவே டிஆர்பி நல்லா கொடுக்கணும். முடிஞ்சால் 5 வரைக்கும் கொடுத்தீங்கன்னா வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை. பிகாஸ் 2+ வாங்க முடியாமல் இருந்தோம். பட் வாங்கிட்டோம். பட் கிளைமேக்ஸ் எபிசோடில் அந்த சீனில் போன அந்த ட்ராக் அந்த டைமில் போனவங்க நல்லா வாங்கி கொடுத்துருக்காங்க. பட் பேசப்படணும். ஓகே, இவங்க இவ்வளோ ரசிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது நான் ஒரு தமிழ் டெலிவுட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதில் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இவ்வளோ எல்லாம் என்ன பண்ணாலும் நான் ஃபஸ்ட்டு வரேன், பட் ஏன் என் பண்ணுறாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அதில் எனக்கு லைக்ஸுமே நிறைய வந்துருந்துச்சு, அதே மாதிரி கமெண்ட்ஸுமே வந்துருந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டில் என்ன வாங்க முடியுமோ அதுதான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி ஒருத்தங்க நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். பட் அவங்க 10லாம் வாங்கலாம் அந்த ஸ்லாட்டில் அப்படிங்கிற மாதிரி போட்டுறாங்க. பட் அந்த லெவலுக்குலாம் வாங்க முடியுமாலாம் எனக்கு தெரியல. பட் அட்லீஸ்ட் 5+ கொடுத்து தான் பார்ப்போமே. எல்லாருமே சேர்ந்து இப்போ நம்ம எல்லோருமே பார்க்குறதுனா டிஆர்பி எல்லாருமே சேர்ந்து அந்த டைம் ஸ்லாட்டில் பார்த்து கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் பேசப்படுவாங்களே. 10லாம் வருமானலாம் தெரியல, இதில் பேராசை. பட் ஒரு நல்ல டிஆர்பி இது வரைக்கும் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாட்டில் வாங்கினதே இல்லைன்ட்டு பேசப்படணும். இந்த வீக்கே அதை காமிச்சோன்னா நம்ம வந்து கண்டினியூஸாகவே அதை நெக்ஸ்ட்டு 1 or 2 வீக்ஸ்லேயே அகைன் சீசன் 2 கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சிகள் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கணும். பிகாஸ் அது எல்லாமே நம்ம இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே, இவ்வளோ டிஆர்பி வாங்குறாங்க, இவ்வளோ மெசேஜ் போகிறாங்க, இவ்வளோ கமெண்ட், இவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த டீமுக்கு தெரிஞ்சுட்டு வைக்கணும். பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்து அந்த எப்போ லாஸ்ட் டே ஷூட்டிங் பிக்சர்ஸ் கிடைக்கிறதுலேருந்து அந்த ஃபீலிங்ஸ் எல்லாருமே அந்த ஃபீலிங்லேயே உட்காந்துருக்காங்க, எமோஷனல் ஃபீலிங்ஸ்லேயே. பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, எப்படி கண்டினியூ பண்ணுவாங்களா, கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னே ஒரு சில பேர் முடிவு பண்ணிட்டாங்க. பட் அந்த ஒரு குட்டி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஏதோ ஒரு மேஜிக்கல் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குல்ல, அதே யாருமே ட்ரை பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ப்ரொமோ ட்ரெண்ட் ஆகும் நானும் பார்த்துருந்தேன், ட்ரெண்டே ஆகலை. நார்மலான ஒரு ப்ரொமோ மாதிரி தான் அங்கே வியூஸும் போச்சு, இது எல்லாமே நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன் அது பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னோடய வாய்ஸ் எந்தளவுக்கு போகுதுன்னு எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ஒரு சில பேர் தான் நல்லா சொல்ல முடியும், எல்லாருக்கிட்டையும் எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு ரிப்ளை பண்ணுறவங்க கிட்ட தான் நான் பேச முடியும். பட் ஆனால் வந்து இது ரீச் ஆகுதான்னு எனக்கு தெரியல. சொன்னப்படியே சிஸ்டர் எனக்கு டிஎம்மும் பண்ணுறாங்க, எல்லா வீடியோக்குலேயுமே கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக நமக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அவ்வளோ பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பட் யாருமே வந்து இந்த முயற்சி பண்ணுற மாதிரி தெரியல. பட் ஜஸ்ட் எல்லாருமே வேணும்னு எதிர்பார்க்குறோம். பட் அதுக்கான முயற்சி யாருமே பண்ணுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட்டு. நான் முயற்சி பண்ணுறவங்க நான் சொல்ல, முயற்சி பண்ணாமல் ஜஸ்ட் வேணும்னு மட்டும் எதிர்பார்க்குறாங்களே, அவங்களுக்காக மட்டும் தான் இந்த ஒரு அப்டேட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ளீஸ் நமக்கு என்ன தேவைங்கிறத கண்டிப்பாக வந்து அங்கே ரெக்வஸ்ட் வைங்க. ஸோ நமக்கு எம்என் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட், நம்ம எந்தளவுக்கு லவ் பண்ணுறோம், எம்என் இல்லாமல் லைஃபே இல்லை அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு டீம் புரிய வைக்கணும். ஆல்ரெடி டீமுக்கு தெரியுங்கிறது எல்லாமே உண்மை தான். பட் ஏன் வந்து டிசிஷன் எடுத்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆல் ரெக்வஸ்ட் 6 o'clock மறக்காமல் டிவியில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள எல்லாருமே ஆன் பண்ணி வைக்க சொல்லுங்கள். நீங்கள் உங்களால் போக முன்னாடி உங்கள் வீட்டுக்கு கால் பண்ணி ஆன் பண்ணி வைக்க சொல்லுங்கள். 5:55 to 6:30 வரைக்கும் சேனல் மாற்றாதீங்க. 35 வரைக்கும் சேனல் மாற்றாதீங்க. விளம்பரம் வந்தால் மியூட் பண்ணுறதோ, சவுண்டை கம்மி பண்ணுறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஓடட்டும், எதுலேயுமே சேஞ்ச் பண்ணாதீங்க. டிஆர்பியில் அகெயின் திரும்ப சொல்கிறாங்க, டிஆர்பி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க ட்ராக் மொக்கையாகவே கொடுத்தாலும் பரவாயில்ல, தயவு செய்து டிவியை ஆன் பண்ணி வச்சு பாருங்கள். நீங்கள் அந்த இடத்துல இல்லாட்டி உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கால் பண்ணி ஆன் பண்ணி வைங்க ப்ளீஸ். திஸ் கரண்ட் ரிமைண்டர். கண்டிப்பாக நான் 6 o'clock ஒரு ரிமைண்டர் போடுறேன், போஸ்ட்லேயோ இல்லை ஷார்ட்ஸ்லேயோ நான் வீடியோ போடுறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணணும், டிஆர்பியில் அதை காமிக்கணும். அடுத்து ரீசெண்டாக ஏதாச்சும் நம்ம வீடியோ டெலிகாஸ்ட் ஆகிருக்கும் இல்லையா, விஜய் டெலிவிஷன், இன்ஸ்டா அண்ட் யூடியூப், அதில் போய்ட்டு யாருமே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவும் சரி, யூடியூப் சரி, எல்லாத்துலேயும் பண்ணுங்கள். அண்ட் கீழே கமெண்ட்டில் நமக்கு வி வாண்ட் எம்என் டோன்ட் எண்ட், வாட் எவர் யூ வாண்ட் ஹேஷ்டேக் போட்டு அதை ட்ரெண்ட் பண்ண வைங்க ப்ளீஸ். கண்டினியூஸாக அதே வந்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. அடுத்த ஸ்டெச்சில் இப்போ போடுறீங்களா ஒரு மெசேஜ், திருப்பி கொஞ்சம் லேட்டாக ஒரு மெசேஜ் போடுங்க. ஸோ கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகணும். ஸோ அப்போ தாங்க அவங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து லாஸ்ட் டே ஷூட் முடிச்சதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹோப்பை சுத்தமாக விட்டுட்டீங்க. இப்போயுமே நான் ஹோப் இருக்குன்னு நான் சொல்லலை, அகைன் ஒரு ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க விரும்பல. ஒரு ஏதாச்சும் ஒரு மேஜிக்கல் கிரியேட் ஆகிறது, நம்ம இந்தளவுக்கு லவ் பண்ணுறோன்னு டீமுக்கு திரும்ப புரிய வச்சு அட்லீஸ்ட் அவங்க ஏதாச்சும் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். திஸ் இஸ் மை கைண்ட் ரெக்வஸ்ட். இஃப் பாசிபிள் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் 6 o'clock டிஆர்பியில் அட்லீஸ்ட் நம்ம யாருங்க காமிக்கணுங்க, தயவு செய்து வாட்ச் பண்ணுங்கள்.